ரசதி என்னாச்சு? கண்ணு திறந்து பார்த்தா திரும்பவும் கண்ணை மூடிட்டா. சரி சரி, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு டாக்டர்? போங்க சார், நான் பாத்துக்கிறேன், போங்க. பேஷண்ட்டை தொந்தரவு பண்ணாதீங்க, போங்க. என்னடா இனியா? டேய் அழுகிறியா? ராசாத்திக்கு என்னடா ஆச்சு? டேய் இனியா, என்னாச்சுடா? எதுக்குடா அழுவுற? ராசாத்திக்கு என்னாச்சு? அழுவாதண்ணா, அன்னைக்கு என்னண்ணா ஆச்சு? இங்க பாரு இனியா, அழுகிறத நிறுத்து. இவன் ஏன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்றான்? அந்த குண்டுச்சு மேல அவ்வளோ பாசமா இவனுக்கு? சரியில்லையே. வாயை திறந்து ஏதாவது சொன்னா தானே தெரியும். உள்ள போய் பாத்துட்டு வந்து அழுதுட்டு இருந்தா நாங்க என்னங்க நினைக்கிறது? அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு மனசு பதறது இல்ல. நீ ஏமா சும்மா தேல் கொட்டுற மாதிரியே பேசிட்டு இருக்க? பாவம், அவனை இடிஞ்சு போய் வந்திருக்கான். இதுல இருந்தே தெரியல ராசாத்திக்கு இன்னும் உடம்பு சரியாகல. என்ன கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? அவ நல்லா இருக்கும் போதெல்லாம் கரிச்சு கொட்டிட்டு இப்ப வருத்தப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? பொன்னி, நீ ரொம்ப பேசிக்கிட்டே போற. அவனே அவளை நினைச்சு நொந்து போயிருக்கான், அவனை போய் குறை சொல்லிட்டு இருக்க. அண்ணே, முதல்ல அக்கா நல்லபடியா பொழைச்சு வரட்டும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். டேய் இனியா, இங்க பாரு, ஒன்னும் வருத்தப்படாதடா, எல்லாம் சரியாயிரும். டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, பாத்துக்குவாங்க. அழுகாத. சரி வாங்க, நம்மளும் அந்த பக்கம் இருப்போம். அவன் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும். தம்பி, இப்ப எதுக்கு ஓவரா நடிச்சிட்டு இருக்கீங்க? அவன் நல்லா இருக்கும்போது கொஞ்ச நெஞ்ச கொடுமையா நீங்க பண்ணீங்க. அவகிட்ட பாசமா ஒரு வார்த்தை நீங்க பேசிருப்பீங்களா? கடைசி ராசாத்திய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்களே. நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு அவ பட்ட கஷ்டத்துக்கு பலனா கிடைச்சது இந்த கொடுமையான வாழ்க்கை தானே தம்பி? அந்த பொண்ண கொடுமை பண்ணி இப்ப அவளை கொல்ற அளவுக்கு நீங்க போயிட்டீங்கல்ல. உங்க வீட்டுல நடந்ததெல்லாம் பார்த்துட்டு நீங்க சும்மா தானே இருந்தீங்க. அதெல்லாம் நியாயமா? இங்க பாருங்க, நானே நொந்து போயிருக்கேன். என்ன வார்த்தையால கொல்லாதீங்க. நானாவது வார்த்தையால தாங்க கொல்றேன். ஆனா நீங்களும் உங்க குடும்பமும் சேர்ந்து ராசாத்திய உண்மையிலேயே கொல்ற அளவுக்கு போயிட்டீங்களே. அந்த மடிச்சி உங்களுக்காக கோவில் கோவிலா ஏறி இறங்கி ஏன் புருஷன் நல்லா இருக்கணும், ஏன் புருஷன் நல்லா இருக்கணும்னு வேண்டாத கோயிலே இல்ல தம்பி. ஆனா கடைசியில அந்த பொண்ணை இப்படி படுக்க வச்சிட்டீங்கல்ல. உங்களை எல்லாம் நான் என்ன தம்பி சொல்றது? எல்லாத்தையும் அந்த கடவுள் பார்த்துட்டு இருக்காருல்ல, எல்லாத்தையும் அவர் கேட்பாரு, நான் கேட்க வேண்டாம். அந்த கடவுள் கேட்பான், அந்த கடவுள் கேட்பான் கேட்பான் கேட்பான்.
கோயிலுக்கு வந்ததே இல்லை. ஏன் எனக்காக கூட வந்ததில்லை. ஆனா இப்போ முதல் தடவையா வந்திருக்க. ராசாத்திய இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. அவ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டா. பச்சை புள்ள மாதிரி மனசு அவளுக்கு. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவ பழைய மாதிரி நல்லபடியா எழுந்து வரணும். அம்மா தாயே, அதுக்கு நீதான் கருணை காட்டணும். நான் அவளுக்கு பண்ண பாவத்துக்கெல்லாம் சேர்த்து இப்ப நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அவ இப்ப உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்க நானும் ஒரு காரணம். ராசாத்திய யார் என்ன சொன்னாலும் நான் கண்டு காணாமலே இருந்துட்டேன். என் பொண்டாட்டின்னு அவளுக்கு ஆதரவா இருந்திருந்தா பெரியம்மா அவளை இந்த அளவுக்கு திட்டி குடும்பப்படுத்திருக்க மாட்டாங்க. அவளும் மனசு விருத்தி இப்படி பண்ணிருக்க மாட்டான். அவ திரும்பி வரணும். அவளுக்கு சீக்கிரம் குணமாகணும். அவ நல்லபடியா திரும்பி வந்தா அவளை நல்லபடியா பார்த்துப்ப. நான் இது வரைக்கும் அவளுக்கு பண்ண கொடுமைக்கு பரிகாரமா அவளை நல்ல மாதிரி பாத்துக்கிறேன். ராசத்தை நல்லபடியா பொழைச்சு வந்தா எனக்கு அதுவே போதும். எனக்கு அதுவே போதும். உன்னால என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. உன்கிட்ட எப்படி வேண்டணும்னு கூட எனக்கு தெரியல. ராசாத்திய மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துரு. கவலைப்படாதீங்க. கையில கற்பூரத்தை ஏத்தி வழி தாங்கி அம்பாளை வேண்டிக்கிட்டீங்கன்னா ஆத்தா கண் திறந்து பாப்பா. நீங்க நினைச்சது நடக்கும். என்னாச்சுமா? என்னாச்சுமா? ஏதாவது சொல்லிட்டு என்னாச்சு? போங்க. ஏய், இனி எங்க? இங்க தானே இருந்தா? தெரியலங்க, இங்கதானே இருந்தா. இந்த மாதிரி நேரத்துல எங்க போறான் அவன்?
எங்க போயிருந்த? டேய் எங்கடா போன? நீ இங்க இருக்கன்னு சொல்லிதான் நாங்க கொஞ்சம் தள்ளி இருந்தோம். டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் ஓடுறாங்க வர்றாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. உள்ள போய் ராசத்தையை பார்த்துட்டு வந்த நீ என்ன நடந்துச்சுன்னு கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிற. எங்கடா போன? இதை விட முக்கியமான வேலை என்ன உனக்கு? அப்பா, ராசாத்திக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. அவன் நல்லபடியா எழுந்து வருவா. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு தான் வந்தேன். டாக்டர் எப்படி இருக்கு இப்போ? பரவாயில்லைங்களா இப்போ? உங்க பொண்ணுக்கு இப்ப எந்த ப்ராப்ளமும் இல்ல. கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஷி இஸ் நார்மல். இந்த விஷயம் மெடிக்கலால சாத்தியம் கிடையாது. எல்லாம் உங்க பிரார்த்தனையினால தான். டாக்டர் நாங்க போய் பார்க்கலாங்களா? தாராளமா போய் பார்க்கலாம். அக்கா, காலியா இருப்பான்னு பார்த்தா உருட்டு கட்ட மாதிரி படுத்திருக்கா. ராசாத்தி, எதுக்கு எழுந்துக்கிற? நீ படுத்தே இருமா. நல்லா இருக்கியாம்மா? நாங்கெல்லாம் ரொம்ப பயந்து போயிட்டோம். நான் நல்லா இருக்கேன் மாமா. ஏய், எதுக்குடி இப்படி பண்ண? உனக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உங்க அம்மா கிட்ட யாரு பதில் சொல்றது? முடிஞ்சு போனதை விடுங்க. அதே பேசி ராசாத்தியை கஷ்டப்படுத்தாதீங்க. ஆமா அண்ணி, அக்கா தான் நல்லா ஆயிடுச்சு இல்ல, அது போதும். உனக்காக இனியன் கோயிலுக்கெல்லாம் போய் வேண்டிட்டு வந்திருக்கான். அண்ணா, ம். நீயே அன்னைக்கு குங்குமம் வச்சு விடு. மாமா, என்ன மாமா இது? ராசாத்தி, ரசாத்தி, என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப அழற? மாமா, எதுக்கு மாமா? எனக்காகவா? அண்ணி, ஏன் அண்ணி அழறீங்க? உங்களுக்காக அண்ணன் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கு, நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. ராசாத்தி என்ன ஆச்சு? ஏமா அழுகுற? இப்பதான் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு நல்லா இருக்க, அப்புறம் ஏன் அழுகுற? ஏய், எதுக்கு நீ இப்ப அழுதுட்டு இருக்க? ஏய் ராசாத்தி,
அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராசாத்தி, விடு. மாமா எனக்காக கையில சூடம் ஏத்தி சாமி கிட்ட வேண்டி இருக்காரு. மாமா, என் மேல அவ்வளோ அன்பா மாமா உங்களுக்கு? இனியா, என்னடா இது? நீ கோவிலுக்கு போனேன்னு சொன்னதே எங்களால நம்ப முடியல. என்னடா இதெல்லாம்? விடுமா, இனியும் பண்ணது சரிதான். இனியா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன்டா. இதே மாதிரி 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும். ஏன் இவ்ளோ பேர் இங்க நிக்கிறீங்க? அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளில இருங்க. சரி, நம்ம எல்லாம் வெளியில இருப்போம். அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். ம்